எபேசியர் அதிகாரம் 6 வசனம் 11. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாய் இருக்கும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, இங்கு பவுல் பிசாசோடு யுத்தம் செய்வதற்கு தேவனுடைய சர்வ ஆயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளும்படிக்கு நமக்கு ஆலோசனை கூறுகிறார். ஏனெனில் நமக்கு இந்த உலகில் உள்ள பிசாசின் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு யுத்தம் இருக்கிறது. அன்பானவர்களே, நமக்குரிய போராட்டம் இந்த பூமிக்குரியதல்ல. அதாவது நமது எதிராளிகள் பக்கத்து வீட்டுக்காரர்களோ எதிர் வீட்டுக்காரர்களோ அல்லது நம்மோடு பணிபுரிகிறவர்களோ அல்ல. நமக்கு ஒரே எதிரி பிசாசு மட்டுமே. அவனே ஆதி முதல் மனுஷ கொலை பாதகனாக இருக்கிறான். எனவே அவனை மேற்கொள்ள நாம் பயன்படுத்த வேண்டிய 7 விதமான ஆயுதங்களை பற்றி கீழே பார்க்கலாம். முதலாவது, ரட்சிப்பு என்ற தலைச்சீராவை அணிந்து கொள்ள வேண்டும். அன்றாடம் நம் ரட்சிப்பை ஆராய்ந்து பார்த்து சரி செய்து கொள்ள வேண்டும். ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டால் மட்டும் போதாது. அடுத்ததாக, தேவவசனமாகிய ஆவியின் பட்டயத்தை கையில் பிடித்து கொள்ள வேண்டும். நம் சிந்தையில் வேத வசனங்கள் நிறைந்திருக்க வேண்டும். அந்தந்த சூழ்நிலைக்கு தக்கவாறு வேத வசனங்களை பயன்படுத்தி சாத்தானை வீழ்த்த வேண்டும். அடுத்ததாக, விசுவாசம் என்னும் கேடகம். இது மிகவும் முக்கியமானது. நம்மை தற்காக்க இந்த விசுவாசமாகிய கேடகத்தை பிடித்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் விசுவாசம் இல்லாமல் நாம் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். அடுத்ததாக, சத்தியமாகிய கச்சையை நமது அறையில் கட்டிக்கொள்ள வேண்டும். ஏனெனில் சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று எழுதியிருக்கிறபடியால் சத்தியத்தை அறிந்து கொள்வது மிகவும் அவசியம். அடுத்ததாக, நீதி என்னும் மார்க்கவசத்தை அணிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் இயேசு நமது பாவங்களுக்காக விலை கிரயத்தை கொடுத்து நமக்கு தேவ நீதியாக உள்ளார். அடுத்ததாக, நற்செய்தியை சொல்ல ஆயத்தம் உள்ளவர்களாக இருந்து எப்பொழுதும் ஆயத்தம் என்னும் பாதரட்சியை அணிந்து கொள்பவர்களாக இருக்க வேண்டும். இறுதியாக, ஆவியினால் ஜெபம் பண்ணி பிசாசானவனை எதிர்க்க திராணி உள்ளவர்களாக இருக்கும்படிக்கு விழித்திருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஆயுத வர்க்கங்களோடு நாம் சாத்தானை எதிர்க்கும் போது வெற்றி நம்முடையதாகும். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காகவும் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்காகவும் உமக்கு நன்றி அப்பா. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்த எங்கள் அன்பின் தெய்வமே, நாங்கள் ஒவ்வொருவரும் சத்ருவை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக இருக்க தேவன் தாமே எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். யுத்தங்களை நடப்பிக்கும் சர்வ வல்ல தேவன், கூர்மையான பட்டயமா உன்னை என்றும் மாற்றுவார். கண்மலையின் வெடிப்பிலே உன்னை மூடுவார். பலவானின் கையில் உள்ள அம்பாய் மாற்றுவார். நீ மலையின் மேல் உள்ள பட்டணமா, நீ மலையின் மேல் உள்ள பட்டணமாய் இனி மறைவது இல்லை.